ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளுடைய தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, ஆலமரத்தினால இவ்வளோ மருத்துவ பயன்கள் நமக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ நமக்காக டாக்டர் மைதிலி மேடம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க ஒரு ஆயுர்வேத டாக்டர் ப்ளஸ் டைட்டிஷியனாக இருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஆலமரம் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஆலமரத்தோட வேர், ஆலமரத்தோட பட்டை, ஆலமர இலைகள், அதே மாதிரி ஆலமரத்தோட விழுது, இது ஒவ்வொன்றையும் எந்த நோய்க்கு எப்படி பயன்படுத்தலான்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். முதல்ல ஆலமரத்தோட விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. ரொம்ப குறிப்பாக ஆலும் வேலும் பல்லு குருதி அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆலும் வேலும் பல்லு குருதி அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ஆலமரத்தோட விழுது அப்படின்றது நம்ம பற்கள், ஈறுகள், இது ரெண்டுத்தையுமே பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யும். ஆலமரத்தோட விழுதோட நுனி பகுதி இருக்கு இல்லையா, அதை மட்டுமே எடுத்து நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் செய்ததுக்கப்புறம் வாயில் போட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா உங்கள் பற்களால் கடித்து மென்னுட்டு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் துப்பிடலாம். இப்படி தொடர்ச்சியாக அடிக்கடி செய்துட்டே வரவங்களுக்கு பற்கள், ஈறுகள் ரெண்டுமே வலுவடையும். பற்களில் கேவிட்டி ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். டென்டல் கேவிட்டி உருவாகிறதையே தடுக்கக்கூடிய தன்மை பார்த்தா இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஆலமரத்தோட விழுத வெயிலில் நல்லா காய வைத்து உலர்த்தி பல்பொடி மாதிரி பயன்படுத்தலாம். டூத் பேஸ்ட்டுக்கு பதிலாக இந்த பல்பொடி பயன்படுத்தி நீங்கள் பல் விளக்கிட்டே வர்றதாலையும் பார்த்தா சீக்கிரமே பற்களில் கேவிட்டி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் கம்மியாகும். பற்கள் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைகிறதும் உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது நாளடைவில் நல்லாவே தெரியும். அதே மாதிரி இந்த ஆலமரத்தோட விழுது அப்படின்றது ஒரு சிலருக்கு கால் பாதத்தில் வெடிப்பு அதிகமாக இருக்கும் இல்லையா, இப்படி இருக்கவங்க இந்த விழுதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. கால் பாத வெடிப்பு மேலே இதை எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் ஊற விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வெந்நீர் கொண்டு இதை வாஷ் பண்ணிடலாம். இப்படி தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு ஒரு தடவை 30லேருந்து 40 நாட்கள் வரைக்கும் டெய்லி ஒரு தடவை இதை எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் பயன்படுத்திட்டே வந்தீங்க அப்படின்னும் போது கால் பாதத்தில் வெடிப்பு படிப்படியாக நாளடைவில் குறையிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி தலைமுடி உதிர்வு அதிகமாக இருக்குது, தலைமுடி இல்லை நம்ம அடர்த்தியாக வளரணும் அப்படின்னு ஆசை இருக்குது அப்படின்றவங்களுக்கும் ஆலமர விழுது அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். இதை எப்படி பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு ஆலமரத்தோட விழுது எடுக்கிறீங்க அப்படின்னா அதே அளவு சம அளவு ஈக்குவல் குவான்டிட்டியில் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூக்கள் எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் சம அளவில் எடுத்து முதல்ல நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் செய்ததுக்கப்புறம் ஒரு 2 லிட்டர் அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. 2 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் இதை அப்படியே சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி சூடு நல்லா ஆறவிட்டுருங்க. சூடு நல்லா ஆறினதும் ஒரு கண்ணாடி கண்டெய்னரில் இதை ஸ்டோர் செய்து வைத்துக்கணும். இதை வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் தலை குளிக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் முன்னாடி தலையோட அடிபாகம் ஸ்கேல்பில் மட்டுமே நல்லா தேய்த்து மசாஜ் மாதிரி பண்ணிவிடுங்க. ஒரு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வெந்நீர் கொண்டு நீங்கள் தலை குளிச்சிடலாம். கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஷாம்பூலாம் பயன்படுத்தாமல் நார்மலாக நீங்கள் இயற்கையாகவே சீயக்காமையை பயன்படுத்திக்கலாம். இந்த ஆலமரத்தோட விழுது செம்பருத்தி பூக்கள் கொதிக்க வைத்து இந்த தேங்காய் எண்ணெயை தலையில் தேய்த்துட்டே வந்தீங்க வாரத்துக்கு ஒரு தடவை அப்படின்னும் போது முதல்ல ஹேர் ஃபாலிக்கலை நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யும். இதனால் பார்த்தா தலைமுடி உதிர்வு சீக்கிரமே கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி தலையில் ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, பொடுகு தொல்லை இருக்குது, இல்லை ஸ்கேல்ப் சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தலையில் மீன் செதில் மாதிரியாக தோல் உறிஞ்சிட்டே இருக்கும், இது மாதிரியான ஸ்கேல்ப் சோரியாசிஸ் பாதிப்பு இருக்குது அப்படின்னா அந்த நோய் தீவிரத்தை சீக்கிரமே படிப்படியாக கம்மி பண்ணுறதுக்கும் இந்த எண்ணெய் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி ஆலமரத்தோட விழுது அப்படின்றது ரொம்ப குறிப்பாக மூலவியாதி இருந்து மூலவியாதியினால் ரத்தப்போக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு அந்த நோய் தீவிரத்தை சீக்கிரமே கம்மி பண்ணி அந்த ப்ளீடிங் பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ப்ளீடிங்கை ரத்தப்போக்கை சீக்கிரமே நாளடைவில் கட்டுப்பாட்டு கொண்டு வந்து பராமரிக்கக்கூடிய தன்மை பார்த்தா இதில் அதிக அளவில் இருக்குது. இப்போ மூலவியாதி இருக்குது, நீங்கள் இதை எப்படி பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா, ஆலமரத்தோட விழுது மட்டுமே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி அரைத்து எடுத்துக்கோங்க. இதை 10 கிராம் அளவு எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 10 கிராம் அளவு இந்த ஆலமரத்தோட விழுது பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இதை 1 கிளாஸ் அளவு வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கக்கூடிய காய்ச்சின பசும்பால் இதில் கலந்துட்டு வெள்ளை சர்க்கரை எதுவுமே சேர்க்க வேண்டாம். இனிப்பு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பனங்கருப்பட்டி, பனங்கற்கண்டு வேணால் சேர்த்துக்கலாம். இனிப்பு கண்டிப்பாக வேணும் அப்படின்றவங்க, இல்லைனா நீங்கள் இதை அப்படியே குடிச்சிடலாம். காலை உணவுக்கு ஒரு 30 நிமிஷம் முன்னாடி இதை தொடர்ச்சியாக ஒரு 30லேருந்து 40 நாட்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னும் போது மூலவியாதியினால் ரத்தப்போக்கு இருக்குது அப்படின்னா அதை படிப்படியாக ஒரு 10-15 நாட்கள்லேயே உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். படிப்படியாக அந்த ப்ளீடிங்கை கம்மி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா இதில் அதிக அளவில் இருக்குது.
அதே மாதிரி இந்த ஆலமரத்தோட விழுதை பசும்பாலில் கலக்கி ஒரு 45 நாட்கள் குடிக்கிறதால பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையும் நல்லா அதிகப்படுத்த முடியும். ரொம்ப குறிப்பாக ஆண்களுக்கு ஆண்மை குறைவு இருக்குது அப்படின்னா அந்த பாதிப்புலேருந்து வெளிவரத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக டெஸ்டோஸ்டிரோன் அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள், அப்படி இல்லைன்னா விந்தணுக்களோட எண்ணிக்கை, விந்தணுக்களோட தரம், இது ரெண்டுத்தையுமே பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இந்த ஆலமரத்தோட விழுது பசும்பாலில் நீங்கள் கலக்கி குடிக்கும்போது ஆண்மை குறைவு இருக்குது அப்படின்னா அந்த பாதிப்புலேருந்து சீக்கிரமே வெளிவரத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இவ்வளோ நேரம் ஆலமரத்தோட விழுது பற்றி பார்த்தோம் இல்லையா? இப்போ ஆலமரத்தோட பட்டை, இந்த ஆலமரத்தோட பட்டை இதை எப்படி பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறிப்பாக உடம்புல எங்கேயாவது புண்ணு இருக்குது, அந்த புண்ணோட ரணம் ரொம்ப நாளாக இல்லை ரொம்ப வாரக்கணக்காக ஆறாமல் அப்படியே இருக்குது. ரொம்ப குறிப்பாக பார்த்தா டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு உடம்புல எங்கேயாவது புண்ணு வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப நாளாக அந்த புண்ணு ஆறாமல் அப்படியே இருக்கும் இல்லையா? இந்த புண்ணோட ரணத்தை சீக்கிரமே ஆற்றுறதுக்கு ஆலமரத்தோட பட்டை கொதிக்க வைத்த தண்ணியை முதல்ல நல்லா கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் சூடு நல்லா ஆற விட்டுறணும். சூடான தண்ணியில் அப்படியே வாஷ் பண்ணக்கூடாது. சூடு நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த தண்ணியை கொண்டு உடம்புல எந்த இடத்துல புண்ணு இருக்கோ அந்த புண்ணு மேலே எக்ஸ்டர்னல் வாஷ் மாதிரி நீங்கள் இந்த புண்ணை இந்த தண்ணி கொண்டு வாஷ் பண்ணிகிட்டே கழுவிட்டே வந்தீங்க அப்படின்னாலே உடம்புல கையில் காலில் எந்த இடத்துல புண்ணாக இருந்தாலும் அந்த புண்ணோட ரணம் சீக்கிரமே ஆறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக நீரிழிவு நோய் பாதிப்பு இருந்து உங்கள் உடம்புல எங்கேயாவது புண்ணு நாள்பட்டு ரொம்ப நாள் ஆறாமல் இருக்குது அப்படின்னா இந்த ஆலமரத்தோட பட்டை கொதிக்க வைத்த தண்ணி கொண்டு இந்த புண்ணை நீங்கள் வாஷ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாலே அந்த புண்ணோட ரணம் சீக்கிரமே படிப்படியாக ஆறுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இந்த ஆலமரத்தோட பட்டை கொதிக்க வைத்த தண்ணியை இன்டேக்காக எடுத்துக்கலாம். மாதத்துக்கு ஒரு தடவை, இப்போ 30 நாட்களுக்கு ஒரு தடவை டீ காஃபிக்கு பதிலாக ஏதாவது ஒரு நாள் நீங்கள் காலை நேரத்தில் இல்லை மாலை ஒரு 4 to 5 PM டைமில் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னும் போது தொடர்ச்சியாக மாதத்துக்கு ஒரு தடவை 1/4 டீஸ்பூன் அளவு ஆலமரத்தோட பட்டை 1 கிளாஸ் அளவு வெந்நீரில் கலக்கி வெதுவெதுப்பான சூட்டில் இதை குடிக்கிறதால நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மை பல மடங்கு அதிகமாகி எந்த ஒரு வைரஸ் தொற்று பாதிப்பு, பாக்டீரியல் தொற்று பாதிப்பு, அப்படி இல்லைனா ஃபங்கஸ் தொற்று, அதாவது பூஞ்சை தொற்று பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ண முடியும். அடிக்கடி வரக்கூடிய சளி, இரும்பல், காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணி நம்ம உடம்புல நான் சொன்ன மாதிரி நோய் எதிர்ப்பு தன்மை நல்லா அதிகமாகும். அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை இந்த தேநீர் எடுத்துகிட்டே வர்றதால பார்த்தா இதயம் உறுப்பு நல்லா ஆரோக்கியமாக செயல்படும். ஏன்னா நம்ம உடம்புல கெட்ட கொழுப்போட அளவு அதிகமாகாமல் பார்த்துக்கும். ட்ரைக்ளிசரைட், டோட்டல் கொலஸ்ட்ரால், எல்டிஎல்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு, லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்ற ஒரு கெட்ட கொழுப்பு, இதுவும் கரெக்டான அளவில் இருந்தால் தான் இதயம் உறுப்பு ஆரோக்கியமாக செயல்படும். ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல கொழுப்பு, அதாவது ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹெச்டிஎல், எல்டிஎல், டிஜிஎல், டோட்டல் கொலஸ்ட்ரால் இது எல்லாத்தோட அளவையும் பார்த்திங்கன்னா எப்போவுமே கரெக்டான அளவில் பராமரிக்கிறதால இதயம் உறுப்பு ஆரோக்கியமாக செயல்படும். மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். அதே சமயம் இந்த தேநீரை தொடர்ச்சி அடிக்கடி எடுக்கிறதால நம்ம செரிமான திறனை அதிகப்படுத்தும். அதனால் அஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். மலச்சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி. ரொம்ப குறிப்பாக புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். பிற்காலத்தில் பார்த்தா நீரிழிவு நோய் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பும் கம்மியாகும். ரொம்ப குறிப்பாக டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்ற நீரிழிவு நோய் வகை ஏற்படக்கூடிய வாய்ப்பே ரொம்பவே கம்மியாயிடும். அதே மாதிரி இப்போ ஆலமரத்தோட பட்டை, ஆலமரத்தோட விழுது பற்றி சொன்னேன் இல்லையா? ஆலமரத்தோட இலைகள் நல்லா காய்ந்து உதிர்ந்து கீழே விழக்கூடிய அந்த இலைகளை மட்டுமே எடுத்து முதல்ல நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் செய்து பொடி மாதிரி செய்து பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் கண்டிப்பாக வைத்துக்கோங்க. ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்கும் இல்லையா? இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வெள்ளைப்படுதல் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள், அப்படி இல்லைனா ஒரு சிலருக்கு வெஜைனல் இச்சிங் இருக்கும், வெஜைனல் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். இப்படி இருக்கக்கூடியவங்க என்ன செய்யுங்க, இந்த ஆலமரத்தோட இலை பொடி இருக்கு இல்லையா, 1 டீஸ்பூன் அளவு இந்த பொடி எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் தண்ணியில் கொதிக்க வைங்க. நல்லா கொதிச்சு ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடார விட்டுருங்க. சூடு நல்லா ஆறினதும் இந்த தண்ணியை கொண்டு வெஜைனல் வாஷ், எக்ஸ்டர்னல் வெஜைனல் வாஷ் மாதிரி நீங்கள் பயன்படுத்திட்டே வந்தீங்க அப்படின்னும் போது ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷனை முதல்ல கிளியர் பண்ணிடும். ரொம்ப குறிப்பாக வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்னா வெள்ளைப்படுதலை நாளடைவில் சீக்கிரமே கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் இதில் அதிகமாக இருக்குது. ஆனால் இது நீங்கள் இன்டேக்காக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸ்டர்னல் வெஜைனல் வாஷ் மாதிரி பயன்படுத்திட்டே வரலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ நமக்காக பண்ணி கொடுத்த டாக்டர் மைதிலி மேடத்துக்கு நம்ம சேனல் சார்பாக நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி மேடம். மைதிலி மேடம் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்க சேனலோட லிங்க் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். நிறைய ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. கட்டாயமாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.